அப்பயே தெரிஞ்சிருக்கணும் வாவாட்ட தான் இருக்கு மீன்ஸ் வாவா இருக்கு கட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஸ்கின் டோனுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அந்த மேக்கப் ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஸ்கின் டோனும் இதுலேயே அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. அது சூப்பராக இருந்துச்சு. நைட்டு நல்லா இருந்துச்சுமா பாப்பாக்கு. கமல் சூப்பராக இருக்குங்களா? இவங்களோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் காரமடையிலேருந்து கவுண்டம்பாளையம் வந்துட்டு இவங்களோட ஈவெண்ட் முடிச்சுட்டு ஒரு 6:15 என்னவோ நினைக்கிறேன் வந்தே பாரத் ட்ரெயின். அதே விஷயம் நான் வந்து சென்னை வந்துட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அசஸ் பண்ண வர பார்க்கலாம். பேக் டு பேக் ஹெக்டிக்கான டேஸாக இருந்தது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபுல் பஃப் எடுத்துக்கலாமா? ஓவரால் எடுத்து லைட்டாக ஸ்லிட்ஸ் எடுக்கலாமா இல்லை வேணாமா? ஸ்லிட்ஸ்னால் வந்துட்டு அந்த லைன் அது எடுத்துக்கலாம். இவங்க நம்மளோட ஸ்வீட் கிளைண்ட்டு. இவங்களுக்கு நம்ம 2 மேக்கப் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கெஸ்ட் லுக் வந்து கொடுத்துருந்தோம். ஈவினிங் ஈவெண்ட்டு. ஸோ கெஸ்ட்டாக போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரீமியமான ஒரு கெஸ்ட் லுக் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ மேக்கப் முடிச்சுட்டு அண்ட் ஹேர் வந்துட்டு ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் நான் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க நம்ம டீமில். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பேக் ஹேர் ஸ்டைல் கேர்ள்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க பண்ணி விட்டுருந்தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்த ஈவெண்ட் இருந்தது. இவங்களும் வந்துட்டு நம்மளோட ஸ்வீட் கிளைண்ட் தான். இவங்களுக்கு வந்து ரிசப்ஷன் இன்னைக்கு. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வெட்டிங். ஸோ ரிசப்ஷன் மேக் ஓவர் பண்ணுறதுக்காக நம்ம சரவணம்பட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். கோயம்புத்தூரில் தான். ஸோ சரவணம்பட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு நம்ம கெஸ்ட் மேக்கப் பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையமில் ஒரு மண்டபத்தில் தான் வந்துட்டு மேக்கப் பண்ணியிருந்தோம். பட் இங்கே நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி ஏசி ஹால் தான். பட் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ரூமில் ஏசி கிடையாது. அண்ட் ஃபேனுமே வந்துட்டு ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் அவங்க கூலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பட் கூலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வரும் இல்லையா, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. அந்த சவுண்டுமே வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் மேக்கப் வைஸ் பார்த்திங்கன்னா பிரைடும் சரி இல்லை க்ரூமும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் மேக்கப் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேசிக் மேக்கப் அண்டு ப்ரீமியம் கேட்டகரியும் இருக்குது. உங்களுக்கு எந்த மேக்கப் வேணும்னாலும் நம்மளை வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். நம்மளோட சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்டகரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பேசிக் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் மேக்கப் பற்றி வந்துட்டு வரி பண்ணிக்கவே வேண்டியதில்லை. உங்களோட பிக் டேயில் நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இருப்பீங்க. அது வந்து 100% நான் கேரண்டி சொல்கிறேன். மேக்கப் எப்படி இருக்குதா? நல்லா இருக்குக்கா. நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப செம்மையாக இருக்குது. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த க்ளோ நான் எல்லாமே இந்த நெயில்ஸ்லேருந்து எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். சாரி விட்டுருங்கடா. ஸோ அவங்க ரிசப்ஷனுக்கு ஸ்டேஜ் ஏறினதுமே நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு கிளம்பணும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 8 o'clock தான் நம்ம கிளம்பணும். வீட்டுக்கு வந்து ரீச் ஆக 8:30 9 o'clock ஆகிடுச்சு. தென் கொஞ்சம் நேரம் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு அகெயின் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம சைட்லேருந்து தான் நம்ம ஸ்டுடியோ போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டீமில் இருக்க மெம்பர்ஸையும் வந்துட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் முகூர்த்தத்துக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 o'clock என்னவோ வந்துட்டு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு அவங்கள 4 o'clock என்னமோ வந்துட்டு ரெடி பண்ணி விட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் அவங்களுக்கு 4:30 முகூர்த்தம்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த நேரத்துக்கே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டு பாத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த ஒரு சில நாள் மட்டும் ஹெக்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முகூர்த்தம் டேஸ் இல்லாதப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். மேக்ஸிமம் தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு நான் அசஸ் பண்ணுறதுக்கெல்லாமே கூட்டிகிட்டு போவேன். ஸோ அந்த அசஸ் பண்ணுறத கூட்டிகிட்டு போனாலும் நான் அதுக்கு வந்து தனியாக பேமெண்ட்டும் தந்துடுவேன். நீங்களும் என்னோடய டீமில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு 3 to 5 days கிளாஸஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து
எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 days to 15 days, அதாவது 10 days தான் கிளாஸ் இருக்கும். பட் நீங்கள் இன்னும் வந்து கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், நீங்கள் இன்னும் ப்ராப்பராக பண்ணல, இல்லை வந்துட்டு உங்களோட ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணாலோ இல்லை நான் ஃபீல் பண்ணாலோ பார்த்தீங்கன்னா அந்த டேஸ் வந்து எக்ஸ்டர்ன் ஆகலாம். அது வந்து உங்கள் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங் எதுவுமே தெரியாது, பேசிக் கூட எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1-on-1 கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னோடய டீமில் வந்துட்டு சேர்ந்துற மாதிரி தான் இருக்கும். நம்மக்கிட்ட வந்துட்டு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் வரும் இல்லையா. ஸோ ஒன்று போக வந்துட்டு நிறையா எடுக்க முடியாது 1 டேலேயே. ஸோ அந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து என் டீம் மெம்பர்ஸை வந்துட்டு நான் அதுக்கு அனுப்பிச்சுவிடுவேன். ஸோ அதுக்கான பேமெண்ட்டும் நான் தந்துடுவேன். ஸோ இந்த பேமெண்ட்லாம் தருணா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட காண்டாக்ட் நம்பர்ஸ் கூட தரேன். நீங்கள் அவங்ககிட்டே வந்துட்டு டேரெக்டாக பேசிட்டு கூட நீங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து நான் பே பண்ணுவேனா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு. அதனால் நான் உங்கள் நம்பர்ஸ் கூட கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு தாராளமாக அவங்ககிட்ட பேசிட்டு கூட நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரைடல் சர்வீசஸில் நம்ம ப்ரைடுக்கு மட்டும் மேக்கப் பண்ண மாட்டோம், க்ரூமுக்கும் மேக்கப் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் வந்து தனியாக பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீம்லேயே பார்த்தீங்கன்னா க்ரூமுக்கு பண்ணுறதுக்கும் வந்துட்டு பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ப்ரைடுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க, க்ரூமுக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். நம்மக்கிட்ட 2 சர்வீசஸுமே இருக்குது. அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். இவங்க ப்ரீமியம் பேக்கேஜ் தான் எடுத்திருந்தாங்க. அண்டு 2 மேக்கப்புமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ரெஸ்ஸா நெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2 நெயில்ஸுமே வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த நைட்டு உள்ள சாரீ இருக்குல்லையா, அதில் வந்து சில்வர் ஜெரி இருந்தது. ஸோ அதனால் ஒயிட் கலரில் வந்து டிசைன் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸும் பண்ணியிருந்தோம். அது போக வந்துட்டு அவங்க கேட்காத மாதிரி அவங்களோட இனிஷியல் வச்சும் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்கள். மேக்கப் சூப்பராக இருந்துச்சுங்க. மார்னிங்கு ரிசப்ஷனுக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுங்க. இந்த கிளாஸி லுக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் காலையில் போகிறது அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கீங்க. லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஏன்னா நைட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, காலையில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஹேர் ஸ்டைல் முக்கியமாக சொல்லணும், சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கேர்லி ஹேர் நைட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. காலையிலேயும் சூப்பராக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நோ வேர்ட்ஸ். செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. எந்த மாதிரி கேட்டனோ அதே மாதிரி. முக்கியமாக சொல்லணும்னா ஸ்கின் டோனுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அந்த மேக்கப் ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஸ்கின் டோனும் இதுலேயே அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. அது சூப்பராக இருந்துச்சு. நான் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓவராக போட்டுருவாங்க, அந்த ஸ்கின் டோனே மறையிற மாதிரி போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஸ்கின் டோன் கொண்டு வந்துட்டீங்க. ஓவராக இல்லாமல் நேச்சுரலாக சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே ஆமாம், முக்கியமாக அது சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து சொன்னாங்க மேக்கப் சூப்பராக இருக்குது, யார் பண்ணாங்க எல்லாம் கேட்டாங்க. அது வந்து குட்டி மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இல்லை அந்த கிளாஸி லுக் போட்டதுக்கு அது சூப்பராக இருந்துச்சுங்க. அது சொன்னாங்க கண்டிப்பாக. அந்த ஃபேஸ் பார்த்தா அப்படியே பொம்மை மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி அது சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கீங்க. அது நல்லா இருந்துச்சுங்க. ஆமாம், இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூ. இந்த லுக்கு வந்து நான் உங்கள் பேஜில் இருக்கிறத பார்த்து தான் நான் புக் பண்ணேன். ஸோ அது ரொம்ப அதை விட ஜாஸ்தியாகவே எனக்கு நல்லாவே கொடுத்துருக்கீங்க. விங்ஸு, அந்த கார்னரு, அது எல்லாமே எனக்கு சூப்பராக. அதுவும் இம்பார்ட்டன்ஸ் இந்த நெயில் இன்ஷியலு, இது அவரோட ஃபர்ஸ்ட் டைம், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நம்ம இது நெயில்ஸ் எடுக்கவே இல்லை தானே, ஃபோட்டோ இல்லை, அவங்களும் எடுக்கவே இல்லை. நெயில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் ஃபோட்டோவே எடுக்கலடா. இதை வீட்டில் தனியாக வச்சு கூட எடுக்கல. வாவ், நைஸ். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸான நெயில்ஸுமே வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேக்ஸிமம் லைட்ஸ் எதுவுமே வந்துட்டு வைக்கவே இல்லை ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லைட்டிங்கோடு இருக்கிறது. ஸோ 2க்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. நைட்டு நல்லா இருந்துச்சுமா பாப்பாவுக்கு. எல்லாருமே சொன்னாங்க, வந்தவங்க எல்லாருமே மேக்கப் சூப்பராக இருக்குது, பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. காலையில் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இப்போ நல்லா இருக்குது.
பண்ணிடுறோங்களா? ஏன்னா சூப்பராக இருக்குது எல்லாமே. நேற்று நைட்டும் ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு மேக்கப் பிடிச்சது ரொம்ப. அப்படிங்களா? மேக்கப் சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே. எல்லாரும் இவங்களே புக் பண்ணுங்க, சூப்பராக இருக்குது மேக்கப் எல்லாம். ஒவ்வொருத்தர் போட்டு இது பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால நல்லா இருக்கும், நேச்சுரல். தேங்க்யூ. ஆஃப் பண்ணிட்டீங்களா? நீ எங்க இருந்து வர? இவங்க ஸ்டேஜ் ஏறினதுமே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங்கு. அதே டேயில் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நம்மளுக்கு இன்னொரு ஈவெண்ட் இருந்தது. ஸோ ரிசப்ஷனு அது பார்த்திங்கன்னா காரமடையில் இருந்தது. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டு ஐனிங் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அது போக வந்துட்டு ஒரு 2 சாரீஸ் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பியிருக்கோம். ஈவினிங் அவங்களுக்கு ஈவெண்ட் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து பேக் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் என் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்னோடய கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் என்னோட டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் கிளைண்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. இன்னைக்கு வர பிரைட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாகவே இருப்பாங்க. ஸோ தேங்க் காட். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம எப்போவுமே வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறதே வந்துட்டு லைட்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால அது கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸ் ஸ்கின் மேக்கப் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருந்தோம், ப்ரீமியமானது. அதே மாதிரி முகூர்த்தம்க்கு வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷில் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ரொம்ப மைல்டான ஹைலைட்டர் மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கு மார்னிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்கின் ஃபினிஷில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ ஈவெண்ட் வந்து இவங்களுமே வந்துட்டு ஸ்டேஜ் ஏறினது நம்ம வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருந்தது அவுட்புட்டு. ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருந்தாங்க ப்ரைடு. இது வந்து க்ரூமோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், ப்ரைடை வந்துட்டு பார்த்துட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்குமே வந்துட்டு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க கிளம்பிட்டாங்க, ஃபுல் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4 o'clock நினைக்கிறேன், 4 o'clock வந்து ஈவினிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா காலையில் வெட்டிங் சாரீ வந்துட்டு மாப்பிள்ளையோட அக்கா வந்துட்டு கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க போயிட்டு ஏதோ குடம் சாமி கலசம் ஏதோ எடுத்துகிட்டு வருவாங்க கோவில்லேருந்து, அந்த மாதிரி ஒரு இது ரிச்சுவல்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு அங்கே மேலே வந்து கொஞ்சம் டைமும் எங்களுக்கு இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்திருந்தாங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம், ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் எல்லாமே வந்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் டைம் இருந்ததுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப வந்துட்டு க்ளோவாக அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களுமே வந்துட்டு இதில் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதையும் வந்துட்டு கேளுங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த விளாக் வந்து நல்லா இருக்குதா இல்லை அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. இல்லை நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா, இல்லை மியூசிக் மாதிரி உங்களுக்கு போடணுமா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நான் அது மாதிரியும் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்கிட்ட வந்துட்டு ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த நம்பருக்கு அந்த ஐடியில் வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டோ இல்லை வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ண டெக்ஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக எனக்கு கால் பண்ணியும் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஏதாவது பிரைடல் கன்சல்டேஷன் இருக்குது அப்படின்னாலும் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு அந்த கைடன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போம். லைக் என்ன மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஜுவல்ஸ் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம பிரைடல் கன்சல்டேஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது கூட வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, இல்லை டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரையல் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் சார்ஜஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக தானே ட்ரையல் கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கிறதுனால நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில். தேங்க்யூ ஸோ மச். நிஜமாலுமே ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. மட்டும் கிளாஸ்லேயே கேளுங்க. சீரியஸாகவே நான் அழகாக இருக்காக்கா, தேவதை மாதிரி இருக்கேன், க்யூட்டாக இருக்கேன்.
நீங்களும் அதை நீங்களே நிறைய டைம் வாவாவும் சொன்னீங்க ஒவ்வொரு டச்சப்லயும். அப்பயே தெரிஞ்சிருக்கணும் வாவாட்ட தான் இருக்கு, மீன்ஸ் வாவா இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, அது நடுவில் பேசுறதுலாம். ஓகே, அழகா இருக்கு, அழகா அழகா இருந்துச்சுக்கா. எல்லாருமே கூட்டா இருக்கு சொன்னாங்க. தேங்க்யூக்கா. இவங்களோட ஈவினிங் ஈவெண்ட் வந்துட்டு ஸ்டேஜுக்கு அவங்க போனதும் நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 saree வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண வேண்டியது மார்னிங் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டீமில் வந்துட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு சாரீஸ் எல்லாமே அயன் பண்ணிவிட்டு இந்த saree வந்துட்டு கிளைண்ட்டோடது, இன்னொருத்தவங்களோடது. ஸோ இந்த saree தான் வந்துட்டு காலையில் வந்துட்டு முகூர்த்தம்க்கு கட்ட வேண்டிய saree. ஸோ அவங்க அக்கா கட்டியிருந்தாங்கன்னு சொன்னீங்க, மாப்பிள்ளையோட அக்கா. ஸோ அவங்க வந்துட்டு கட்டியிருந்தது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம அதுவும் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ப்ரீப்ளீட் பண்ணி அயன் பண்ணி கொண்டு போயாச்சு. அகைன் வந்துட்டு நம்ம சேம் ப்ராசஸ் தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும் இல்லையா. அண்ட் இவங்களுக்கு வந்து கரெக்டாக 12 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 5 minutes வந்து டிலே ஆயிருந்தது. பட் அப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கேன். அப்போ தான் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வராங்க ரூம்க்கே. ஆக்சுவலி வந்து உட்காந்துருக்காங்க. நான் அப்போ தான் வந்துட்டு போகிறேன். ஸோ அவங்களுக்கு ஸ்லீப்பே இல்லை, ஒரு 5 minutes கூட ஸ்லீப் இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் போயிட்டு அவங்க பாத்தெல்லாம் எடுத்துட்டு மேக்கப்பே ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு பாத் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மார்னிங்க்கு வந்து அவங்க கேட்ட மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணிட்டோம். பென்சில் கர்ல்ஸ் வச்சு எனக்கு ஃப்ரெண்டில் வேணும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அக்காவுக்கு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அதை தான் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அதே மாதிரி தான் எனக்கும் வேணும் அப்படின்றது ஃபஸ்ட்டே வந்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 months பேக்கே வந்துட்டு புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வேணும் அப்படிங்கிறத ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் எந்த மாதிரியான மேக்கப் லுக் வந்து கேட்டாங்களோ அதே மாதிரி மேக்கப் லுக் வந்து பண்ணியாச்சு. இவங்களுக்கு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 to 12:40 அந்த டைமிங்கில் வந்து நைட்டு மிட் நைட்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2 o'clock வந்து லுக்கை கம்ப்ளீட் பண்ணி நம்ம வெளியவே கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஈவெண்ட் போக. இது வந்து நம்ம ஒரு ஹெச்டி மேக்கப்பாக பண்ணியிருந்தோம். லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரியானதான் இருக்கும். உங்களுக்கு எந்த மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நைட்டோட இதை பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. நைட்டோட இது அழகா இருக்கு. நைட்டு இது தேங்க்யூ. வாவ் சொல்லுங்க, வாவ் சொல்லுங்க, வாவ் நிஜமாவே அழகா இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு மேக்கப்லையுமே பார்த்தீங்கன்னா பிரைட் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி லுக் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கெஸ்ட் மேக்கப் பண்ணோம் இல்லையா, ஒருத்தங்களுக்கு ப்ரீமியம் கெஸ்ட் மேக்கப் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக நான் வந்து மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டது வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக தான் கேட்டிருந்தாங்க. பட் அந்த டேட்டில் வந்து நான் மார்னிங் வந்து அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால சரி ஓகே எனக்கு அட்லீஸ்ட் வந்து கெஸ்ட் மேக்கப் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அண்டு இவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைடுமே வந்துட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு மேக்கப்பும் இருக்குதுடா அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேங்க்கா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்து எனக்கு மேக்கப் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு மேக்கப்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ த சேம் டைம் அப்படிங்கிறனால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இல்லை எனக்கு இந்த டைம்க்கே பண்ணித்தாங்க, நீங்கள் தான் வந்து பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணாமல். பட் ரொம்ப ஸ்வீட் கிளைண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இவங்களுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்வீட் தான். ஃபர்ஸ்ட் நம்மளை வந்துட்டு இதுக்கு புக் பண்ணிவிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து லாங் லாஸ்டிக்கான மேக்கப் வேணும் எனக்கு அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி அவங்களுக்கும் வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து கெஸ்ட் மேக்கப் ரொம்ப பிடிச்சதுனால தான் நம்மளுக்கு இதையும் வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு மேக்கப் முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அதுக்குள்ள அவங்களை ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிவிட்டோம் அவங்க டாட்டருக்கு. அண்ட் எங்கள் டீமுக்கு வந்துட்டு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் கேட்டிருந்தேன் யாராவது அவைலபிளாக இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்ட்டு. ஸோ கௌசல்யா அண்ட் ஹேமா வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் எனக்காக வந்திருந்தாங்க. தென் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ கௌசி அண்ட் ஹேமா.
லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கும் வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ் கம்பெனியில் மேனேஜர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பொண்ணோட புபர்ட்டி ஃபங்க்ஷன் இது. ஸோ இவங்களுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் வந்துட்டு மேக்கப் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்க சொல்லுங்கள். ஸோ இந்த 7 மேக்கப் லுக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். தென் இவங்களோட லுக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வந்து நடுவில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி உங்களோட ஈவெண்ட்லேயும் வந்துட்டு மேக்கப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டேட்ஸ் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.